குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 3 கொஷின் வந்து வாட்ஸ்அப்பில் டவுட் அனுப்பியிருந்தீங்கடா. அந்த கொஷினுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மற்றவங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் கொஷினை அனுப்புங்கப்பா. ஃபர்தர்மோர் இப்போ கேட்குறாங்க இல்லையா, டவுட்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அது வந்து நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ நான் போஸ்ட் பண்ணுற கொஷின், தட் இஸ் அந்த வீடியோவில் காமிக்கிற கொஷினை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஷினை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கண்டுபிடிக்கிற ஆன்சரும் நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சரும் சேமாக வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ 4 குவாண்டம் நம்பர் கொடுத்துருக்காங்க. குவாண்டம் நம்பருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இமேஜினரி நம்பர், ரோல் நம்பர் மாதிரி. அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பரை வச்சு அவங்களோட பிளேஸை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அது மாதிரி தான் எலக்ட்ரான்ஸோட 4 குவாண்டம் நம்பர்ஸை வச்சு அதோட பிளேஸ் கண்டுபிடிக்கலாம். நம்ம எந்த ஆர்பிட்டால், எந்த ஷெல், எந்த சப்ஷெல், சாரி எந்த இந்த என்ன ஓரியன்டேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கலாம் 4 குவாண்டம் நம்பர்லேருந்து. ஸோ இங்கே 4 செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பேர்ஸ் வந்து consider the pairs of electrons, the pairs of electrons in degenerate orbitals. Degenerate orbitals அப்படின்னா ஆர்பிட்டால்ஸ் வித் சேம் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டி சப்ஷெல் எடுத்தீங்க அப்படின்னா 5 ஆர்பிட்டால் இருக்கும், 5 ஆர்பிட்டாலும் சேம் எனர்ஜியில் இருக்கும். அதனால தான் எல்லா பாக்ஸையும் ஒன்று போல போட்டிருக்கோம். இப்போ பாருங்களேன், 3s 3p 3d அப்படின்னு போடுவோம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நடுவில் ஒரு கேப் விடுறோம் இல்லையா, அந்த கேப்புக்கு அர்த்தம் என்னன்னா தீஸ் ஆர் ஆல் ஹேவிங் டிஃபரெண்ட் எனர்ஜி லெவல். எஸ் பி டி இது மூணுத்துக்குமே டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல். பட் ஆனால் இந்த டி சப்ஷெல்லையோ பி சப்ஷெல்லையோ 3 சேர்த்து போட்டிருக்கோம் இல்லையா, 3 இதில் 5 சேர்த்து போட்டிருக்கோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். இந்த 5 ஆர்பிட்டால்ஸ்க்கும் ஒரே எனர்ஜி லெவல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த இதில் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் தி டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்க, ரெண்டுமே n is equal to 3ங்கிறதுனால தேர்ட் ஸ்டேட் தான். இதில் வந்து 1, இதில் 2 இல்லையா, அதனால 3, இது 1 corresponds to, that is L. n வேல்யூ வந்து 0 1, சாரி n வேல்யூ 0ல ஆரம்பிக்காது, 1 2 3ன்னு ஆரம்பிக்கும். L வேல்யூ வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும்பா. 0வா இருந்ததுன்னா S ஆர்பிட்டல், 1ல இருந்ததுன்னா P ஆர்பிட்டல், 2ல இருந்ததுன்னா D ஆர்பிட்டல். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு S ஆர்பிட்டால டம்பல்லே இருக்காது, P ஆர்பிட்டால்னு பார்த்தா ஒரு டம்பல் இருக்கும், D ஆர்பிட்டால 2 டம்பல் இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ L டம்பல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 3p ஆர்பிட்டால், செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 3d ஆர்பிட்டால். ஸோ இதில் வந்து பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த 2 எலக்ட்ரானும் ஒரே எனர்ஜி லெவலில் இல்லை, டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸில் இல்லை, அதனால அது அவுட். அடுத்தது பாருங்க, இதுவும் தேர்ட் ஒன், இதுவும் 3d ஆர்பிட்டாலில் இருக்கு. அதே மாதிரி இதுவும் 3d ஆர்பிட்டாலில் இருக்கு. இதில் m வந்து -2, m வந்து -1, இது -12, இது -12. ஸோ இது ரெண்டுமே டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்கு. b வந்து டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். ஸோ 3d லெவலில் mல m வேல்யூங்கிறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், நடுவில் இருக்கிறது 0, இது -1, இது -2. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து -1ல இருக்கு, அதை இங்கே போடுறேன். இன்னொரு எலக்ட்ரான் -2ல இருக்கு. பாருங்க, டீஜெனரேட் செட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ பி வில் பி த ஆன்சர். அதுக்கப்புறம் பார்ப்போம். சியை பார்க்கலாமா? சியில் பாருங்க 4, இது தேர்ட் லெவல்னு கொடுத்துருக்காங்க, அதுலேயே இது அவுட். ஸோ பி ஒன்லி த ஆன்சர், ரைட்? ஏன்னா இது 4th லெவல், இது 3rd லெவல். டீஜெனரேட் ஆர்பிட்டால்னா ஒரே எனர்ஜி லெவல்ல இருக்கிற ஆர்பிட்டால். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பட் நான் எனக்கு தெரியல இது ஏன் உங்களுக்கு குழப்பம் வருதுங்கிறது. ஏன்னா கேட்டிருக்கிற ஸ்டூடெண்ட்டை பற்றி எனக்கு தெரியும், ஒரு ரொம்ப இன்டெலெக்சுவலான ஸ்டூடெண்ட் தான். பட் ஏன் இந்த இடத்துல குழப்பம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனிவே, இந்த இடத்துல குழப்பம் ஏன் வந்ததுங்கிறத எனக்கு, நான் அந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஏன் குழப்பம் வந்ததுங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ டீஜெனரேட் ஆர்பிட்டால்ங்கிறது என்னங்கிறது மறந்து போயிடுச்சு அப்படின்னா, டீஜெனரேட் ஆர்பிட்டால்னா சேம் எனர்ஜி லெவலில் இருக்கிற ஆர்பிட்டால்ஸ்க்கு பேர் டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். ஒரே சப்ஷெல்ல இருக்கிற ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிங்கிறது ஒரு சப்ஷெல், டிங்கிறது சப்ஷெல், எஃப்ங்கிறது சப்ஷெல். ஆனால் பிங்கிற சப்ஷெல்ல 3 டீஜெனரேட் ஆர்பிட்டால் இருக்கும், டிங்கிற சப்ஷெல்ல 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால் இருக்கும், எஃப்ங்கிற சப்ஷெல்ல 7 டீஜெனரேட் ஆர்பிட்டால் இருக்கும். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இன்னொருத்தவங்க ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டினை கேட்குற மாதிரி தெரியுதேப்பா, ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு எக்ஸாம், ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டினை கேட்குறது கொஞ்சம் சரியில்லை. நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, தட் இஸ் நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்லை நான் இந்த இடத்துல ஏதோ புரிஞ்சுக்கிடலை அப்படின்னா அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க வாட்ஸ்அப்பில். மேம் நான் இந்த இடத்துல கேட்டேன், இதனால தான் எனக்கு குழப்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தவிர்த்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது தெரியணும்னா நீங்கள் அதை வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க. இல்லை இந்த பேசிக் லெவல் தெரியாமல் தான் வச்சுருந்தேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். எக்ஸாமில் இருக்குது இல்லையா? ஓகே, calculate the amount of heat that will be released
when 300 ml of 0.2 molar H2SO4 is mixed with 200 ml of 0.2 molar NaOH. ஸோ H2SO4ம் NaOHம் ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். H2SO4 and then NaOH. ஸ்டாக்கியோமெட்ரி கான்செப்ட் படி இது என்ன அப்படின்னா ரெண்டு H2 that is ஒரு H2O மாலிகுல் ஒரு Na2SO4. ஸோ ஹியர் ரெண்டு மோல்ஸ் எடுத்தீங்கன்னா தான் இந்த ரியாக்ஷன் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனோட ஸ்டாக்கியோமெட்ரி கம்ப்ளீட் ஆகும். எது சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து 2 மோல் எடுத்துருக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, calculate the amount of heat will be released when 300 ml of 0.2 molar H2SO4 and 200 ml of 0.2 molar NaOH. வந்து எவ்வளவு ஹீட் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாக்கியோமெட்ரி கரெக்டாக எடுத்திருக்காங்களாங்கிறத செக் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா ஒரு மோல் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா இதுதான்ப்பா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் சொல்லி படிச்சிருப்பீங்க. 1 மோல் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அங்க ரிலீஸ் ஆகிற ஹீட் எனர்ஜி தட் இஸ் டெல்டா ஹெச் ஃபார் த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வில் பி -57. ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதனாலதான் -57 சொல்லியிருக்கேன். ஸோ 57 வந்து 57 கிலோ ஜூல் பர் மோல் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம இதுல பார்க்கலாம். calculate the amount of heat release when 300 ml. ஓகே, 1 மோல் ஆஃப் வாட்டர். இதுல எத்தனை மோல் ஆஃப் வாட்டர் ரிலீஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மொலாரிட்டி அப்புறம் வால்யூம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சாதான் எத்தனை மோல் ஃபார்ம் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், அந்த மொலாரிட்டி ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். So number of moles will be equal to molarity into volume of the solution in liter. Molarity வந்து 0.2 and volume of the solution in liter na 0.3, right? So ஏன்னா 300 ml கொடுத்திருக்காங்களா, அது லிட்டர்ல மாத்திருக்கேன் 0.3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 0.06. ஸோ நம்மளுக்கு H2SO4 0.06 எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. அதை விட டபுள் மடங்கு NaOH எடுத்திருந்தாங்கன்னா கரெக்டா எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். முதல்ல கரெக்டா எடுத்திருக்காங்களாங்கிறத பார்ப்போம். அடுத்து NaOHோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்ப்போமா. NaOHோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0.2 இன்ட்டு 0.2. ஸோ 0.04 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, ஆக்சுவலா என்ன எடுத்திருந்திருக்கணும், இது 1 மோல் எடுத்தா இது 2 மோல் எடுத்திருந்திருக்கணும். அப்போ இது 0.06 எடுத்திருந்தாங்கன்னா இது எவ்வளவு எடுத்திருந்திருக்கணும், 0.12 தான் எடுத்திருந்திருக்கணும். பட் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க, இதை போய் லோவர் அமௌண்ட்ல தான் எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு என்ன எடுத்திருக்கணும், 0.12 எடுத்திருந்திருக்கணும். 200 ml ஆஃப் 0.2 மோலார்னா எஸ் ரொம்ப கம்மியா எடுத்திருக்காங்க. அதனால இதுக்கு தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்ப லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் ப்ராடக்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறத தீர்மானிக்கும். ஸோ நான் 0.06 வச்சு எந்த கேல்குலேஷனும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு இடத்துல ப்ராடக்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாக்குறதுக்கு எந்த ரியாக்டன்ட்டை வேணாலும் எடுத்துக்கலாம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 மோல் ஆஃப் H2SO4 எடுத்தேன்னா 1 மோல் ஆஃப் H2O ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ராடக்ட்டை பார்க்கறதுக்கு நான் இந்த ரியாக்டன்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு H2SO4 ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கு, நான் NaOH ஃபாலோ பண்றேன் அப்படின்னா 2 மோல் ஆஃப் NaOH எடுத்தோம்னா 1 மோல் ஆஃப் H2O கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த ரியாக்டன்ட்டை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா லிமிட்டிங் ரியேஜென்ட் ஒன்று வந்துருச்சுன்னா அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் எதுவோ அதை மட்டும் தான் ப்ராடக்டோட அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதை நான் லிமிட்டிங் ரியேஜென்ட் கான்செப்ட்ல ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை போய் பாருங்க, 3 வீடியோ போட்டிருப்பேன், அதுல ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, 2 மோல் எடுத்தோம்னா நம்மளுக்கு 1 மோல் H2O கிடைக்குது. அப்போ 0.04 மோல் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இதுல பாதி தான் கிடைச்சிருக்கும் இல்லையா. 0.02 மோல் ஆஃப் H2SO4 தான் H2O தான் கிடைச்சிருக்கும். ஸோ நான் வந்து 1 மோல் வாட்டர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எனக்கு -57 கிலோ ஜூல் கிடைச்சிருந்திருக்கும். அப்போ 0.02 மோல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா மீதி எல்லாம் வேஸ்ட், எக்ஸஸ் ரியேஜென்ட். ஸோ 0.02 மோல் அளவுக்கு தான் இங்க இருந்து யூஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ 57 into 0.02 divided by 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1.04, ரைட். ஸோ 0.02 மோல் எடுத்திருந்தீங்கன்னா 1.04 தான் எடுத்து 1.04 1.14 நினைக்கிறேன், ரைட். 1.14 கிலோ ஜூல் எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கும். நான் எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் இதுதான்ப்பா. நீங்க ஒருக்கா செக் பண்ணுங்க. ஒருவேளை நான் தப்பா கண்டுபிடிச்சிருந்தேன், ஆன்சர் இது வரல மேம் வேற ஏதோ வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை அனலைஸ் பண்ணி திருப்பி சொல்றேன். பட் இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் வந்து ஆன்சர் என்னங்கிறத பார்க்காமலே இந்த வீடியோ இது பண்றேன். ஸோ நீங்க உங்ககிட்ட ஆன்சர் இருக்கும் இல்லையா, டவுட் கேட்டிருந்தீங்க இல்லையா, உங்ககிட்ட ஆன்சர் இருக்கும், இதை செக் பண்ணி பாருங்களேன். மற்றவங்க என்னடா அவங்க டவுட் கேட்ட டவுட்டை தானே நம்ம அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்கடா. ஒவ்வொருத்தருக்கும்
டவுட்ஸ் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து தான்டா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஜென்ரலாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நம்ம ட்ரெயின் ஆகுறப்ப டவுட்ஸ் நிறைய வரணும். அப்போ மற்றவங்க டவுட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டுக்கு ஆல்ரெடி யூ ஹாவ் தட் ஆன்சர். அந்த டவுட் உங்களுக்கு மறுபடியும் வராது. எவ்வளோக்கு எவ்வளோ டவுட்ஸ் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிக்கிட்டே போகும். அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி டவுட் வருது இவங்களுக்கெல்லாம், இந்த மாதிரி டவுட் நம்மளுக்கு வரல, இல்லை இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு டவுட் வருது, இல்லை இதுக்கும் கீழே தான் டவுட் வருது அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மற்றவங்க டவுட்ஸுக்கு போடுற வீடியோவை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்க டவுட்ஸையும் கேளுங்க. ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவங்க டவுட்ஸை கிளியர் பண்ணும்போது அவங்க கேட்குற டவுட்டை வச்சு நம்மளுக்கு என்ன தோணுன்னா, நம்மளும் இது மாதிரி செஞ்சு பார்க்கணும், நம்மளுக்கு இது மாதிரி டவுட் வருதா, நம்ம இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணலாம். ஸோ படிக்கிற அட்மாஸ்பியர் வேணும்னா படிப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்களை நீங்க கேதர் பண்ணிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சிஷன் வில் இன்வால்வ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஆக்சுவலா நம்ம வந்து எப்பயுமே வாட் எவர் மேபி இப்போ நம்ம வந்து என்ன எடுப்போம்னா, சோடியம் மெட்டல்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் சும்மா சொல்றேன், சோடியம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான், ஏன்னா ஒரு எலக்ட்ரான் சோடியத்துல தேவையில்லாம தான் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கும். ஏன்னா அதை கொடுத்துட்டா இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டா இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் போயிருங்கிறதுக்கு ஒரு சும்மா நானா ஒரு எக்ஸ் அளவுக்கு இல்லை ஒரு 10 ஜூல் எனர்ஜி கொடுக்குறேன்னு வச்சுக்கிறேன். சும்மா எவ்வளோ கொடுக்குறோமோ தெரியாது, எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்லலை, 10 ஜூல் கொடுக்குறோம்னு வச்சுக்கிறோம். ஸோ Na பிளஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே, அப்போ நம்ம வந்து இதை விட அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. இதே இது இன்னொரு கேஸ்ல பாருங்க. இப்ப நான் வந்து எம்ஜில எடுக்கிறேன். எம்ஜில வந்து 2 எலக்ட்ரான் வந்து எக்ஸஸா இருக்கும். ஸோ அதுல ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறோம் அப்படின்னா ஹைலி அன்ஸ்டேபிள். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் மட்டும் எக்ஸஸா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் கொடுத்த எனர்ஜியை விட செகண்ட் எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு நான் கொடுக்க போற எனர்ஜி கம்மியா தான் இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா செகண்ட் எலக்ட்ரானை எடுத்துட்டோம் அப்படின்னா இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும், அதோட செகண்ட் எலக்ட்ரானை ஈஸியா ரிலீஸ் பண்ணிடும் நம்ம நினைப்போம். பட் அப்படி இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை எடுக்கிறத விட செகண்ட் எலக்ட்ரானை எடுக்கிறது எப்பயுமே கஷ்டம் தான். அப்போ செகண்ட் எலக்ட்ரானை எடுக்கிறத விட தேர்ட் எலக்ட்ரான் எடுக்கிறது அதை விட கஷ்டம் தான். ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் ஹேவிங் எ பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இதுல இருக்கிறதுலயே ஹையர் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எதுல இருக்கும்னா சில தான் இருக்கும். உங்களுக்கு ஆன்சர்ல ஏதாவது குழப்பம் இருந்தது, இல்ல வேற ஆன்சர் இருந்தது, நீங்க கொடுத்த தவிர்த்து வேற ஆன்சர் இருந்ததுன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதையும் டீல் பண்ணுவோம். நிறைய டவுட்ஸ் வர தப்பான ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப இப்பெல்லாம் அதை வந்து திருப்பி கிளியர் பண்றப்ப நிறைய கிளாரிட்டி கிடைக்கும், கான்செப்ட் கிளாரிட்டி. ஸோ நான் பண்ண ஆன்சர்ல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்லயும் சொல்லுங்க, இல்ல வாட்ஸ்அப்லயும் சொல்லுங்க. தேங்க்யூடா.